பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் சரியா. காது வளையம் கையில் வரப்போகுது. ஹாய் தெண்டல் அண்ணா. ஹாய் அண்ணா, வாருங்கள் அண்ணா. வணக்கம் தெண்டல் அண்ணா, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? வீடியோஸ் எல்லாம் பார்க்குறேன், மாசா போயிட்டு இருக்கு. ஏன் தெண்டல் அண்ணா? ஹாய் முத்துமாரி, ஹைடி செல்லம். வா முத்து, வணக்கம். 13 லைக்கு. காதில் வளையம் ஜன்னல் ஓரம் அதுவா இருக்கே, ஓரம் இருக்கே, அதுவா இருக்கட்டும் இருக்கட்டும். வாங்க எம்டி, வணக்கம். ஹாய் மேடம், ஹவாரியோ. என்ன சாப்பிட்டீங்க? என்ன சமையல்? ஏற்கனவே பல்வலி, இப்போது காது மேலே வேற கை வச்சிருக்கீங்க, அப்படியே காது வலி வந்துட போது. ஐயோ எம்டி வேணாம் எம்டி, இப்போதான் எனக்கு வலியே போனது. இனிமேலுக்கு எந்த வழியும் வர வேணாம். வாங்க எம்டி, சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சாக்கா? சாப்பிட்டுன்னு சொல்லும். நீ சாப்பிட்டியா? பிரதர் சாப்பிட்டாங்களா? அப்படிலாம் என்ன பண்ணுறான்? ஹாய் அக்கா. ஹாய்மா, வணக்கம் பாசமலை. வாங்க கிஷோர் அண்ணா, வணக்கம். கிராமத்து தென்றண்ணா, வணக்கம். ஹாய் உமா தங்கோ. ஹாய் செல்லக்கா. வாங்க உமா, வணக்கம். ஹாய் உமா தங்கோ. சாப்பிட்டியா சாமி? ஹரி. ஹாய் ஹரி தங்கோ. ஹரிமா, எந்த ஊருடி சாமி? நல்ல தமிழ் சொற்கள். வாருங்கள். வணக்கம் வணக்கம். சந்தானம், சந்தானம் தானே? வாருங்கள், வணக்கம். தாங்கள் எந்த ஊர் சொல்லுங்க. நல்லா இருக்கீங்களா? நடத்துனர் மணப்பாறை என்றவுடன் எனக்கு சந்தோஷம். ஓ சூப்பர் சூப்பர் ஐயப்பண்ணா, செம்ம. எனக்கும் சந்தோஷம் நிஜமாலுமே. என்னைக்காவது ஒரு நாளைக்கு நான் என்னத்தான் உங்களுக்கு என்ன உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்கன்னா ஹர்னிமா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவீங்க. இன்னைக்கு இது சொல்ல மறந்துட்டேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மதுரையிலேருந்து மதுரையில் சித்துக்குமார் அண்ணா வந்திருந்தாங்க. சிந்துகுமார் அண்ணா, அந்த அண்ணா வந்திருந்தாங்களா. நான் அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நான் எப்போவுமே இப்படி தான் இருப்பேன், எப்படி பேசணும் அது மாதிரி தான் துருத்துன்னு போய் வடையெல்லாம் வாங்கிட்டு, ஸ்கூட்டியில் போய் வடையெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு டீ வாங்க போயிருந்தேன். டீ வாங்க போயிட்டு அங்கே போய் அந்த டீ ஜக்கு ஒன்று வீடியோஸில் போட்டிருப்பேன். அதை வந்து சோப் போட்டு கழுவுவேன் எப்போவுமே. மாஸ்டர் தள்ளி போயிட்டாருன்னா, மாஸ்டர் இருந்தாருன்னா திட்டுவார், இங்கே கழுவாதம்மா, அங்கிட்டு போய் கழுவுமா, சோப்பை போட்டுமாரு. அவர் இல்லைங்க, என்ன பண்ணேன், அந்த இதெல்லாம் போட்டு நல்லா தேய்ச்சி சுடு தண்ணி ஊற்றி கழுவிட்டு இருந்தேன். பார்த்து அந்த பையன் வந்து நின்றுட்டு இருந்தாங்க. பார்த்தாங்க, எனக்கு யாருனே தெரியல. நான் புதுசாக பக்கத்தில் தான் நிற்பாங்க, அப்படி பார்க்கவே மாட்டேன், நிமிந்து பார்க்கவே மாட்டேன். அவங்க பண்ணி நின்றுட்டு இருந்தாங்க. நான் நல்லா தேய்ச்சி கழுவிட்டு இது பண்ணிவிட்டு காசு கொடுக்க போனேன்னா, அக்கா என்ன தெரியல அக்கா அப்படின்னாப்புல. தம்பி எனக்கு தெரியலடி தம்போ, யார் சாமி? ஒரு 20-30 பேர் அவங்க டீ குடிச்சிட்டு இருக்காங்க. இப்படி தான் கேட்டேன், அக்கா என்ன தெரியுதாக்கா உங்களுக்கு அப்படின்னு கேட்டாங்க அந்த தம்பி. தம்பி எனக்கு தெரியல சாமி, யாரடி தங்கோ நீனு அப்படின்னு கேட்டோன்னே எல்லாருமே திரும்பி பார்த்துட்டாங்க. அந்த பையன் ரொம்பவே ஷையாக இருப்பாங்க பாவம் அந்த அண்ணன். எனக்கு தெரியல சாமி, யாருன்னு சொல்லுங்கம்மா அப்படின்னா. குமார் அப்படின்னாங்க. குமாரா? சேலம் குமாரா? அந்த ஒரு பையன் வருவாப்பில்ல, சேலம் குமார், வா சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் போடுவாப்பில்ல, அந்த பையன் வந்து சேலம் குமார். அந்த பையனை நினச்சிட்டு சித்துக்குமார்னா டக்குன்னு கண்டுபிடிச்சிருப்பேன். என்னென்ன சொல்லவே இல்லை. அதுக்கப்புறம் சரி எனக்கு யாருன்னு தெரியல, நீங்கள் என்ன சொல்லியா, எங்கேருந்து வரீங்கன்னு கேட்டேன். மதுரையிலேருந்து வரேன். நீங்கள் என்ன சொல்லியா இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். அது அக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, எனக்கு சரியாக விழுகலை. அப்புறம் சரி நான் அங்கே தான் இருக்கேன், நீங்கள் வாங்க பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் போயிட்டேன். அப்புறம் நான் மறந்துட்டேன், இந்த பையனை மறந்துட்டு நான் ஏன் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். பேஷண்ட் வந்தாங்க, பார்த்துட்டு அப்படியே ஓட்டிட்டேன். ஒரு 3/4 மணி நேரம் ஓட்டிட்டேன். அந்த பையன் டீ கடையிலேயே நின்றுட்டு இருந்திருக்காங்க, நான் பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தா சரி சொல்லிட்டு அப்புறம் இப்படி எட்டி பார்த்தோன்னா நின்றுட்டே இருந்திருக்காங்க. என்னப்பா அப்படி நின்றுட்டே இருக்கீங்க, வாமா அப்படின்னு கூப்பிட்டேன். அதுக்கப்புறம் வந்தாப்புல, அக்கா எனக்கு நிஜமாலுமே தெரியலையா அக்கா அப்படின்னு. தெரியல சாமி, யாருன்னு சொல்லுமா அப்படின்னு. நான் தான்க்கா குமார்னா யாரு? சித்துக்குமாரா நீங்கள் அப்படின்னு. ஆமாம். சித்துக்குமாரா நீங்கன்னு 3 தடவை கேட்டேன். ஏக்கா அப்படி கேட்குற அப்படின்னாப்புல. எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. எப்படி கண்டுபிடிச்சி வந்தாங்க? ஒரு ஃபோன் நம்பர் கிடையாது, அட்ரஸ் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. எப்படி கண்டுபிடிச்சி வந்தாங்கன்னே தெரியல. அப்புறம் ரொம்ப இதாகிட்டு அப்புறம் வந்து உட்காந்துட்டு பேசிட்டு அப்புறம் சாப்பிட சொன்னால் அவங்க மதியானம் வந்து சாப்பிட மாட்டாங்களே எப்போவுமே. காலையில் டியூட்டிக்கு போயிடுவாங்களாம். அந்த இது டீ கடையில் வேலை பார்க்கறனால காலையில் டியூட்டிக்கு போனாலும் மதியானம் சாப்பிட மாட்டேங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் டீ தான் 2 டீ குடித்தாங்க. அப்புறம் எதுவுமே சாப்பிடல. அப்புறம் சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷம்க்கா அவங்கள பார்த்தேன்னு சொல்லிட்டு அப்புறம் சரி சொல்லிட்டு போயிட்டாங்க. ஓகே ஐயப்பண்ணா, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக நான் மீட் பண்ணும்போது ரொம்பவே ஹாப்பியாவேன். என்ன தெரியுதா? தெரியுது கிஷோர், நான் சொல்லுங்கள். ஹாய் முத்துக்கனகா. ஹாய் அக்கா, வாழ்த்துக்கள். உங்களை தான் தேடினேன். என்னை தேடினீங்களா? நான் 9 மணிக்கெலாம் வந்துடுவேன், வந்துருங்க இனிமேல் சரியா. நெல்லை முத்துமாரி கேர்சமாக சொல்லியிருக்காங்க. ஹாய் முத்துமாரி அக்கா, அத்தின்னு கூப்பிட்டுருக்காங்க. அக்கா ஜன்னல் பின்னாடி ஸ்க்ரீன் போடலை, அதான் பழைய மாதிரி லைவ் ரைட்டாக சொல்லுங்கள். ஓகே, அது ஒன்று. அப்புறம் இன்னொன்று இருக்குது, இன்னொன்று கண்டுபிடிங்க. ஓகே கேர் சகோ, வணக்கம். அருள்குட்டி ஸ்லிப்பிங். ஓ அதுக்குள்ளே தூங்கிட்டானா? ஓகே இரவு வணக்கம். வாங்க நாகராஜன் சகோ, வணக்கம். எப்பொழுதும்